ஆனந்த வணக்கம். சர்வம் சக்திமயம். நான் உங்கள் சக்தி ராஜா. என்னுடைய நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான குறிப்பு இன்னைக்கு நான் சொல்ல இருக்கிறேன். வீடு என்பது இந்த பூ உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய கனவுகள். அதற்காகவே தன்னுடைய ஆயுளை தொலைத்தவர்கள் கூட இருக்கிறாங்க. என்னுடைய வாழ்நாளில் ஒரு வீடு கட்ட முடியலையே, என்னுடைய மகனுக்கு ஒரு வீடு கட்ட முடியலையே அப்படின்னு நிறைய பிரார்த்தனை பண்ணிட்டு முடியாமலே போகிறவங்களும் இருக்காங்க. வீடு கட்டி பாதியிலே நின்றுண்டு நீண்ட காலம் எடுத்துக்கிறவங்களுக்கும் இருக்காங்க. வீடு கட்டு பணம் இருந்தும் கட்ட முடியாத சூழ்நிலையில் வாடகை வீட்டில் வசிக்கிறவங்களும் இருக்காங்க. ஆக இந்த வீடு என்பது ஒரு மனிதனுடைய அடையாளமாக இந்த உலகத்தில் சொல்லப்படுது. அவருக்கு ஒரு அடையாளம் கொடுக்குறதே அந்த வீடு தான். அப்படிப்பட்ட அந்த வீடை கட்டணும் அப்படின்னு நாம் நினைக்கிறச்ச என்ன பண்ணணும்? வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ஜாதகத்தில் அவருடைய 4ஆம் பாவகம்தான் அந்த கட்டிடம் சார்ந்த பணி, வீடு சார்ந்த விஷயங்களை சொல்லப்படும். அந்த பாவகம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கெட்டு போயிருந்தாலும் அவர் வீடு கட்ட முடியாத நிலை ஏற்படும். அந்த பாவக அதிபதி அமர்ந்த சாரத்தை பொறுத்து வீடுகள் அமையும் அப்படின்னு ஜோதிடத்தின் வழியாக தெரிஞ்சுக்கலாம். அப்படி ஒரு பிராப்தம் இல்லைனா கூட பகவானுடைய அருள் இருந்தால் அவருக்கு அற்புதமாகவும் ஆனந்தமாகவும் வீடை அமைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பகவானின்றி வேறு உலகம் வேறு எதுவும் இல்லை. நம்மளுடைய படைத்தவரே அவர் தான். அவருடைய கால்களில் நம்ம சரணாகதி அடையும் பொழுது, அவருடைய பாதத்தை நம்ம பற்றும் பொழுது நமக்கு நினைத்த மாத்திரத்தில் அத்தனையுமே கொடுக்கக்கூடிய சக்திகள் கிடைச்சிடும். 100% ட்ரூவாக நம்பணும், அறகுறையாக நம்பக்கூடாது. இங்கே தான் நம்பிக்கை வச்சா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, சப்ஜெக்டுக்குள்ளே போயிடலாம். வீடு அப்படின்றது ஒரு பிராப்தம் அமையணும் அப்படின்னா முதல்ல நாம் போக வேண்டிய இடம் காளஹஸ்திரிக்கு செல்லணும். ஆமாம், நிறைய பேர் ராகு கேது தோஷம்னா காளஹஸ்திரி போவாங்க. வீடு அப்படின்னு வரும்பொழுது நாம் முதல்ல போக வேண்டிய இடம் காளஹஸ்திரி போயிட்டு காளஹஸ்திரிநாதரை தரிசனம் செய்யணும். ஆமாம், அம்பாளை வணங்கணும். அங்கே இருக்கக்கூடிய உமையல் பார்த்தோம் அப்படின்னா ஞான பிரசன்னாம்பிகை, காளஹஸ்திரிநாதரையும் ஞான பிரசன்னாம்பிகையும் மனதார வேண்டி வழிபடணும், அவரோடு ஐக்கியமாகணும் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. வீடு கட்டுறவங்க அத்தனை பேருமே இந்த விஷயத்தை செய்யுங்க. உங்கள் வீடு அற்புதமாகவும் ஆனந்தமாகவும் அமையும் அப்படின்னு சொல்லப்படும். அங்கே போயிட்டு பகவானை சேவார்த்தி பண்ணிட்டு பச்சரிசியை தானம் கொடுங்க. உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த கோயிலுக்கோ உபகாரம் பண்ணுங்க, பச்சரிசி தானம் கொடுங்க. அன்றைய நாளில் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் பண்ணிட்டு வாங்க. அங்கே கொடுக்கக்கூடிய விபூதி பிரசாதத்தை கொண்டு வந்து வீடு கட்டக்கூடிய பூமி பூஜையில் தண்ணியில் தெளித்து பூமி பூஜையை ஆரம்பிங்க. அதற்கு பிறகு அந்த வீடு கட்டினே வரும். பகவான் அனுக்கிரகத்தோடு நல்லபடியாக உங்களுக்கு வீடு அமைஞ்சும். அந்த வீடு கட்டி கொடுக்கும்போதே அருகாமையில் உள்ள அம்பாளுடைய ஆலயம், புற்றுள்ள கோயில், புற்று மண்ணை எடுத்துகிட்டு வந்து புற்று மண் தேவியை வணங்கி அந்த புற்று மண்ணோடு அந்த குங்குமத்தை எடுத்து வந்து அந்த வீடு கட்டிக்கின்னு இருக்கக்கூடிய அந்த கட்டுமான பகுதி பொருட்களில் அந்த தண்ணியில் கலந்து அந்த குங்குமத்தையும் புற்று மண்ணையும் தெளிங்க. அற்புதமாகவும் ஆனந்தமாகவும் எவ்வித சங்கடமும் இல்லாமல் உங்களுடைய வீடு கட்டி முடிக்கப்படும். அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய நபர்கள் நல்ல ஒரு பிராப்தத்துக்கு போவாங்க. அதனால் என்னுடைய நண்பர்கள், வீடு கட்ட துவங்கக்கூடிய ரெடியாக இருக்கக்கூடிய நண்பர்கள், முதல்ல இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்து உங்களுடைய வீட்டை அமைச்சுக்கொள்ளுங்க. அற்புதமும் ஆனந்தமும் நடக்கட்டும். வாழ்க வளமுடன். சர்வம் சக்தி.